சாயிராம். மனதிற்குள் எத்தனை நாள் நானாகவே குழம்பி குழம்பி புலம்பி புலம்பி அழுது கொண்டே இருப்பது? என் மனவலியை தீர்ப்பதற்கு யாருமே இல்லையா, எவருமே இல்லையா என்று கேட்ட என் பிள்ளையே, நாளை விடியலில் சர்வ நிச்சயமாக நீ கேட்பாய் ஒரு நல்ல செய்தி. நன்றி சொல்ல தயாராகு, அதற்காக ஆயத்தமாகு என் பிள்ளையே. கவலைகள் எல்லாம், உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை முட்கள் போல குத்தலாம். ஆனால் அந்த முட்களை எல்லாம் களைய உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. கஷ்டமாக இருக்கிறதே, கஷ்டமாக இருக்கிறதே என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தால், கஷ்டம் கஷ்டம் என்று நீ புலம்பிக் கொண்டே இருந்தால் அந்த கஷ்டம் மேலும் உன்னை கடினமாகத்தான் இருக்க வைக்கும். காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடி வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட துன்பம், நீ அனுபவித்த வேதனை, நீ புலம்பிய புலம்பல் அனைத்திற்கும் ஒரு விடையோடு உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. நான் எப்பொழுதும் யாரையும், என்னை நம்பியவர்களையும் கைவிட்டதே இல்லை. நான் உன் இல்லத்தில் நுழைவதற்கு நீ வாயில் கதவை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய உள்ள கதவை திறந்தாலே போதும், மிக சுலபமாக நான் வந்து விடுவேன். நான் உன்னை ஆசிர்வதிப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. எனக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. நான் உனக்காக எந்த ரூபமானாலும் எடுத்து வருவேன். உன் கவலைகளை தீர்க்க, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனைக்கு மருந்து போட ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை நெருங்கி வருவேன். அப்பொழுது உன் சாயப்பா உன் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான மன தைரியத்தையும் மன பக்குவத்தையும் உன்னில் வளர்த்துக்கொள் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இப்படி வேதனையாகவும் கவலையோடும் உன் முகத்தை வைத்துக்கொண்டு நீ உன் மனதை இப்படி நிம்மதி இல்லாமல் வைத்து கொண்டிருந்தால், நான் உன் அருகில் வந்தால் கூட அதை உன்னால் உணர முடியாது. ஏற்றுக்கொள்ள உன் மனமும் ஏங்காது. தைரியமாக இரு. உன் தந்தை நான் உனக்காகவே இருக்கிறேன். என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிரு. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில், கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது, அந்த கன நொடி போதும் உன் கண்முன்னே நான் வந்து தோன்றுவேன். உன் பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வாக நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். பொறுமையாக இரு. உனக்கான நல்ல செய்தி சர்வ நிச்சயமாக நாளை உனக்கு வரும். உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளின் காரணத்தினால் எந்த ஒரு தவறான முடிவையும் நீயே எடுத்துவிட்டு உன்னையும் குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. அது உனக்கும் புரியும் தானே. பின் உன் மனதை போட்டு ஏன் இவ்வளவு வருத்தத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய்? காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உனக்கு கேட்காது. உன்னுடைய கண்களில் உன் சாயப்பாவும் பட்டிருக்க மாட்டேன். இதோ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே, என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்தானே, என்னை உணர்ந்து கொண்டிருக்கிறாய்தானே. அப்படி என்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். கற்கண்டை போன்ற நற்செய்தி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் துயரங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் காயப்பட்ட மனதோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் மனபாரம் சற்று குறைந்திருக்கிறதா? குறைந்திருக்கும் என்று உன் சாயப்பா அதிகமாகவே நம்புகிறேன். குழப்பத்தில் இருக்கும் பொழுது எந்த முடிவையும் எடுக்காதே, எடுக்கக்கூட நினைக்காதே. ஏனென்றால் குழப்பத்தோடு எடுக்கும் முடிவு எதுவுமே சரியான முடிவாக இருக்கும் வாய்ப்பே கிடையாது. நிம்மதியாக இருக்கும் நேரத்தில் 100 முறை சிந்தனை செய்து எடுக்கும் முடிவே பல நேரத்தில் தவறாகி முடிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில்
நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுது எடுக்கும் முடிவு சர்வ நிச்சயமாக தவறாகத்தான் முடியுமே தவிர சரியானதாக இருக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உன் வாழ்வில் என் அற்புதங்களை நடத்துவதற்காக நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை நான் தருவேன். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையையே மாற்றப் போகும் மிகப்பெரிய மாற்றமாகத்தான் இருக்கும். உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நான் அதை நிறைவேற்றி காட்டுவேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நானே உனக்கு வழங்குவேன். உனக்கான புதிய அத்தியாயம் நாளை துவங்க இருக்கிறது. உன் வாழ்க்கையையே மாற்றப்போகும் அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். ஓடோடி வந்து சாயிநாதரை, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று நீ சொல்லும் அந்த சொல்லிற்காகவே நானும் ஆவலோடு என்னுடைய தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் நினைத்த இலக்கை அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் கனவை நிஜமாக்கி கொள்ளலாம். நம்மளுடைய கனவு நினைவாகுவதை நாமே கண்குளிர பார்க்கலாம். அந்த பலத்தை நம்மிடம் இருப்பதை நாமே உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாம் சென்றோனா நாம் அடைந்த இலக்கை நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்து வெற்றி என்னும் கனியை மிக அழகாக ருசிக்கலாம். நம்பிக்கையோடு முழு மனதோடு எப்பொழுதுமே சாயி நாமத்தை சொல்லிக்கொண்டே மனதில் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் எந்த நாளும் சிறப்பான நாளாகவே இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு செய்ய பழகலாம். முழு ஈடுபாட்டோடு நம் செயலை செய்தால் உனக்கான வெற்றி உனக்கானது மட்டுமே. எல்லா எண்ணங்களும் சென்ற பிறகு உன் மனதில் ஒரு புதுவிதமான வெற்றிடம் தோன்றும். அந்த வெற்றிடத்தோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ மேற்கொண்டால் உன் வாழ்வில் மிக பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உன்னால் காண முடியும். என்ன முடிவு எடுக்கலாம், பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு என்ன என்பதை உன் மனம் மிக தெளிவாக சிந்தனை செய்யும். இந்த முழு நிலவு நாளில் இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு கண்ணுறங்கு. இனி வரும் நாட்களில் உன் வாழ்வில் நிகழ்ந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறி உனக்கான நல்ல சூழ்நிலை உருவாகும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். எந்த பொருள் மீது ஆசை வைத்தாலோ எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தாலோ மனம் அலைப்பாய்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த மனதை நேர் எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு இருக்க செயல்பட வேண்டும். அது எப்படி முடியும் என்றால் உன் மூக்கிற்கு மேலே இரு புருவ மத்திக்கு நடுவே உன் எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி உன் எண்ணத்தை நீ மிக ஆழமாக பார்த்தாயானால் உன்னுடைய அலைப்பாயும் மனம் மிக சரியாக உன்னுடைய எண்ணத்தை நோக்கியே செல்லும். இதைதான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உன் எண்ணத்தை ஒரே எண்ணமாக ஒரே நேர்கோடாக வைத்துப் பார். அப்பொழுது உன்னுடைய அலைப்பாயும் மனம் ஒரே இடத்தில் இருக்கும். தீர்க்க சிந்தனையாகவே இருக்கும். எல்லாம் இனி வரும் நாட்களில் சரியாகிவிடும். நான் உனக்காகவே துவாரகா மாயியில் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வேண்டியதை வழங்கவே நான் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையின் கர்மாவோடு நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். விரைந்து என்னை காணவா? விரைந்து வந்தாலும் என் தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா, என்னை பார்க்க முடியுமா முடியாதா என்று காத்திருக்கும் பல பேர் மத்தியில் நான் உன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ அல்லவா. இனி உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியது போல உனக்காகவே மாறப்போகிறது. நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். அதை ஆனந்தமாக நான் கண்டுகளிக்கப் போகிறேன். எது நடந்தாலும் அமைதியாக இருந்துவிடு. அப்படி நீ அமைதியாக இருந்தால் யாரையுமே உன்னால் மிக எளிதாக வசப்படுத்தி கொள்ள முடியும். ஏமாற்றம் அடையும் பொழுதோ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு
கசப்பான அனுபவங்களை சந்திக்கும் பொழுதோ நிதானமாக நின்று யோசி. அப்பொழுதுதான் உன்னுடைய எதிர்பார்ப்பே தவறு என்பது உனக்கு மிக தெளிவாக புரியும். பிறரை தாழ்த்தி பேசி உன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள நினைக்காதே. அப்படி செய்தால் கூடுவது உன்னுடைய தலைக்கணமாகத்தான் இருக்கும். நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாய். கலங்காதே என் பிள்ளையே. அனைத்தையும் நான் மாற்றியமைப்பேன். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் முதலில் உன்னுடைய கவலைகளை மறக்க கற்றுக்கொள். பின்பு எந்த வடிவத்திலும் நீ என்னை தெளிவாகவே பார்க்கலாம். என்னை முழுவதுமாக உணர்ந்து என்னுடைய ஆசிகளை பரிபூர்வமாக பெறுவாய். எல்லாரும் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து உன்னை மட்டும் தனித்து காட்டுவது எது தெரியுமா? அப்படிப்பட்ட சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே போதும். அந்த இடம்தான் நீ வெல்லப் போகும் முதல் அறிகுறியாகவே இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் புதிதாக இருக்க வேண்டும். புதுமை பித்தனாக நீ இருக்க வேண்டும். அதுதான் உன்னை தனித்துவமிக்கவராக மாற்றியமைக்கும் உன் வாழ்வில். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவார்கள். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு கண்டிப்பாக இட்டு செல்லும். எந்த ஒரு செயலையும் எல்லோரையும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் புதிதாக வேறு மாதிரி செய்ய யோசிக்க பழகு. எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. ஆனால் வித்தியாசமான தீர்வை யோசிப்பவன்தான் வாழ்வில் வெற்றியை அடைகிறான். பிரச்சனை வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்திருப்பவன் வாழ்க்கையில் தோல்வியை தான் எட்டி பிடிக்கிறான். உன் செயல்களில் புதுமைகளை புகுத்திக் கொண்டே இரு. உன் எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இரு. எப்பொழுதுமே மாற்றி உன் சிந்தனையை வைத்துக்கொள். எப்பொழுதுமே ஒரே மாதிரி சிந்தனையை செய்யாமல் மாற்றி யோசித்துப்பார். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை வேறு விதமாக யோசித்துப்பார். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத எல்லா மாற்றத்தையும் உன் வாழ்வில் நடத்தி அமைப்பேன் உன் சாயி தேவா. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை மனதார முழு ஈடுபாட்டோடு செய்தாலே போதும். நிச்சயமாக வெற்றி உனதாகும். நம் வாழ்வு சிறப்பானதாக இருக்க வேண்டும். அந்த வாழ்வு வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் யோசித்து திறம்பட செய்வேன். எனக்கு உறுதுணையாக என் சாயிநாதர் இருப்பார். நான் தடிக்கு விழும் சூழ்நிலை வந்தாலும் என்னை தூக்கிவிட அனைத்துமாக என் அப்பா என்னோடு இருப்பார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை, நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு இரு. தைரியமாக இரு. நேர்மறை எண்ணத்தை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொண்டு நேர்மறை சொற்களை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்தது விட உன் வாழ்வு நல்ல விதமாகவே மாறும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதில் உள்ள நிறை குறைகளை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்தாலே போதும். உன் இலக்கை வெகு சுலபமாக அடையலாம். அவ்வாறு செய்தால் எந்த பயமும் உனக்கு இருக்கவே இருக்காது. தோல்வி வந்துவிட்டால் அதை கண்டு அஞ்சாதே. பயப்படுவதால் எதுவுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும்.
உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும் பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்காததையும் எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக பொய்த்ததே இல்லை. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவுமே யாருக்கும் எங்குமே நிரந்தரமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூற ஊர் காலகட்டத்தில் வலுவாகி மாறிவிடும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. உணர செய்தாலே போதும். அந்த அன்பு மிக சுலபமாக அவர்களுக்கு காட்டிவிடும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுதே இறை தொண்டை விட இன்றியமையாதது ஆகும். எனது ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. நீ எதை தேடுகின்றாயோ அது அப்பொழுதே அந்த நொடியே நான் உனக்கு காட்டி கொடுத்து விடுவேன். உன் கைகளில் ஒப்படைத்து விடப்போகிறேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான், என் வாக்கை பின்பற்றுபவர்கள்தான், என்னுடைய அறிவுரை கேட்பவர்கள்தான் நான் அவர்களுக்குத்தான் வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உங்களுடைய கட்டளைப்படித்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாக்கை தவிர நான் வேறு எதையும் செய்யவே மாட்டேன். அப்படி இருக்கையில் என் வார்த்தையில் ஏன் இத்தனை தடைகளும் போராட்டங்களும் என்று உன்னுடைய கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. என் வாழ்க்கை போராட்டக்களமாக இருக்கிறதே என்று நீ எதை நினைத்து வருத்தக் கொள்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக முடியும்படி நான் மாற்றியமைப்பேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கர்மாவினால் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடைசி நொடி போதும் உன் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு இரு. என் கைகளை இறுக பற்றிக்கொள். உன்னுடைய கஷ்டம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு வேண்டியதை நீ வேண்டக்கூட வேண்டாம். என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கக்கூட வேண்டாம். உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து எப்பொழுதும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுகிறாய். நல்லதை நினை. அதே போல நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதுவே மீண்டும் உனக்கு வந்து சேரும். இதுதான் உலக நியதி. அப்படித்தான் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் வழியாகவும் உன்னுடைய செயல்கள் வழியாகவும் உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் செய்து விடுகிறாய் என் பிள்ளையே. மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை பற்றி சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டால் வீணாக மனம்தான் வேதனைப்படும். வாழ்க்கையை சரிவர ஓட்ட முடியாது குழந்தையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன யோசிப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த அடி கூட உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கவே முடியாது. 1000 பேசட்டும், 1000
பேசி இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் உன்னை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அதுவே அந்த வேலை முடிந்துவிட்டால் உடனே உன்னை கீழே தள்ளிவிடுவார்கள். இதுதான் உலக நியதியும் கூட, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனோபாவமும் கூட. உன்னைப்போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. நமக்கு எப்படி நல்ல பயன் நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எப்படியும் நடக்கும் என்று நம்பலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எதையும் இலகுவாக நம்புவது சிலரின் இயல்பு. நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அதை நம்புகிறோமோ இல்லையோ, சொல்கிறவன் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிடுகிறது. நம்பகமான கடை, நம்பகமான நிறுவனம், நம்பகமான மனிதர் என்று தம்மை பிறர் நம்ப செய்யும் முயற்சிகளில்தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. நம்புவதென்பது ஒரு எண்ணமாக இருக்கிறதே தவிர நம்பிக்கையாக எதுவுமே இல்லை. இரண்டில் எதுவாயினும் அது பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம். அதுதான் உனது நிம்மதிக்கு உதவும் என்பது உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. அவற்றோடு சந்தேகமும் சேர்ந்து பயணிக்கவே கூடாது. நம்பிக்கையோடு சந்தேகம் பயணித்தால் வீண் மன உளைச்சல்தான் உண்டாகும். நம்புவது உன்னை சார்ந்தவர்கள் மீதான உனது எண்ணம். அந்த எண்ணம் வளர்ந்து திட நம்பிக்கையாக திகழ வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்பிக்கையாகவே மாறிவிடும். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள்தான் குழந்தையே. ஒருவர் உனக்கு செய்யும் தவறு, அதனால் நீ எவ்வளவு வருத்தப்படுகிறாயோ, அதைதான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. இந்த உலகம் நம்மை பற்றி, உன்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி கவலையே படக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணமே உன் மனதில் எழக்கூடாது. நம் மனது நம்மை பற்றி என்ன யோசிக்கிறது, நம்மை பற்றி என்ன பேசுகிறது என்பதை மட்டும் சிந்தித்தாலே போதும். சரியான வழியில் நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில், கொஞ்சகால வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, துன்பம், விரக்தி, கோபம், வெறுப்பு இப்படி அனைத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் எவ்வளவு சாதிக்க முடியும் என்ற சிந்தனை செய். என்ன சாதிக்கலாம் என்பதை சிந்தனை செய். வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி நன்றாக யோசி.